الأنبياء والمرسلين شفينا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. وبعده قال الله تعالى في شأن حبيبه: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய மேலான கிருபையினால் நம் அனைவரையும் முஸ்லிமாக படைத்து நமது உயிரினும் மேலான கண்மணி தாஹா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறந்த சமுதாய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியதோடு புனிதமிக்க ஜும்ஆவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் அவனுடைய புனித பள்ளியில் ஒன்று சேர்த்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நல் அடியார்களின் கூட்டத்தில் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். வாழும் காலமெல்லாம் அவனுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து நடந்து அவனுடைய அன்பையும் அருளையும் பெற்றவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பான பெருமக்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தை நாம் நெருங்கிவிட்டோம் என்பதற்கு அடையாளமாக ரஜப் மாதம் நம்மை வந்தடைந்திருக்கிறது. ரஜப் மாதம் வந்துவிட்டாலே ரமலானுக்காக வேண்டி தயாராக வேண்டும் என்பதை இமாம்கள் நமக்கு தெளிவுபடுத்துவார்கள். ரஜப் என்று சொன்னாலே மகத்துவம் வாய்ந்தது, மாண்பு மிக்கது என்றெல்லாம் அர்த்தங்கள் உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஜபு மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது, ரஜபுன் ஷஹருல்லாஹ், ரஜபு என்பது அந்த அல்லாஹிற்குரிய மாதம். வ ஷஅபானு ஷஹ்ரி, ரஜபுக்கு அடுத்து வரக்கூடிய ஷஅபான் மாதம் அது எனக்குரிய மாதம். வ ரமலானு ஷஹ்ரு உம்மத்தி, ரமலான் மாதம் என் உம்மத்திற்குரிய மாதம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். எல்லா மாதங்களும் அல்லாஹுடைய மாதம்தான். முஹர்ரம் முதல் துல்ஹஜ் மாதம் வருகின்ற வரை 12 மாதங்களும் எல்லாம் அல்லாஹுடைய மாதம் என்று இருந்தாலும் ரஜபுன் ஷஹ்ருல்லாஹ், ரஜபு மாதம் அது அல்லாஹுடைய மாதம், ரமலான் என் உம்மத்துடைய மாதம் இந்த நாயகம் சொல்வதற்கு காரணம், ரஜபு அல்லாஹுடைய மாதம் என்றால் இந்த மாதத்தில் அல்லாஹ் தன் அடியார்களுக்கு என்ன வேண்டுமானாலும் செய்து கொடுப்பார். அது அவனுக்குரிய மாதம். இந்த மாதத்தில் தன் அடியார்களுக்கு என்னென்ன பாக்கியங்களை கொடுக்க வேண்டுமோ அத்தனையும் அல்லாஹ் கொடுப்பான் என்பதை விளக்கும் முகமாக நாயகம் சொன்னார்கள், ரஜபுன் ஷஹ்ருல்லாஹ், ரஜபு அல்லாஹ்வுடைய மாதம். அவன் தன் அடியார்களுக்கு கொடுக்க வேண்டிய அத்துணை பாக்கியங்களையும் ரஜப் மாசத்துல கொடுப்பான். ரமலான் என் உம்மத்திற்குரிய மாதம் என்று நாயகம் ஏன் சொன்னார்கள் என்றால், ரமலான் மாதத்தில் எந்த அளவுக்கு நன்மைகளை செய்து அல்லாஹ்விடத்திலே கூலிகளை பெற வேண்டுமோ அது நமக்குரிய மாதம். எவ்வளவு அமல் செஞ்ச நன்மைகளை பெற வேண்டுமோ அத்துணை பாக்கியங்களையும் பெறுவதற்காக வேண்டி அல்லாஹ் நமக்காகவே கொடுத்த ஸ்பெஷல் மாதம் ரமலான் மாதம். மற்ற எந்த சமுதாய மக்களுக்கும் வழங்கப்படாத ஒரு சிறப்பான மாதத்தை அல்லாஹ் நமக்கு ரமலான் மாதத்தை தந்திருக்கிறார். அந்த மாதத்தில் அமல் செய்து எவ்வளவு நன்மைகளை பெற வேண்டுமோ அத்தனையும் பெற வேண்டும்.
அன்பான பெருமக்களே, ரஜபு மாதம் என்று சொல்கின்றோமே, இந்த ரஜபு மாதத்திற்கு கிட்டத்தட்ட 18 பெயர்கள் இருக்குது. சாதாரணமாக பிரபல்யமாக நம்ம சொல்லக்கூடிய மாதம் ரஜபுன்னு நம்ம சொல்றோம். ஆனால் இமாம்கள் கிதாபிலே சொல்லியிருக்கிறார்கள் 18 பெயர்கள் இருக்குது. அசம்மு, அசப்பு, ரஜுமு, ஹரமு, முகீமு, முஅலா, முதர் என்றெல்லாம் நிறைய பெயர்கள் ரஜப் மாதத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெயர் கூட சும்மா வைக்கவில்லை, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்குது. இந்த ரஜப் மாதத்திற்கு 18 பெயர்கள் இருக்கிறது இல்லையா, இது ஏதோ சும்மா வாயில வந்த மாதிரி சும்மா பேருக்கு கொடுக்கல. ஒவ்வொரு பெயர் வைப்பதற்கும் ஒரு காரணம் இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதுல முதலாவது அசப்பு. ரஜபுக்கு இன்னொரு பேர் என்ன? அசப்பு. அசப்பு அப்படின்னு சொன்னா வேகமான நீரோடை, வேகமாக ஓடக்கூடிய அந்த நீரோடைக்கு தான் அசப்பு என்ற வார்த்தை. இந்த வார்த்தை ஏன் ரஜபு மாதத்திற்கு கொடுக்கப்பட்டது? ரஜபு மாதத்திற்கு ஏன் அசப்பு என்ற பெயர் கொடுக்கப்பட்டது என்றால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மாதத்தில் ஒரு அடியார் அல்லாஹ்விடத்திலே தௌபா செஞ்சு பாவ மன்னிப்பு கேட்டு அதிகமான நல்ல அமல்கள் செய்தால், இந்த ரஜபு மாதத்தில் ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே அதிகமான பாவ மன்னிப்பு தேடுகிறார், இந்த ரஜபு மாதத்தில் ஒரு அடியான் அதிகமான நல்ல அமல்கள் செய்கிறார் என்றால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய ரஹ்மத்தையும் பாவ மன்னிப்பையும் நீரோடை போன்று அல்லாஹ் கொடுக்க ஆரம்பிச்சிருவான். அளந்து கொடுக்க மாட்டான். நீரோடைன்னு சொன்னாவே கணக்கில்லாம அடிச்சுக்கிட்டு போறதுக்கு பேரு தான் நீரோடை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லா மாதங்களிலும் தன் அடியார்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லா மாதங்களிலும் தன் அடியார்களுக்கு ரஹ்மத்து செய்யக்கூடியவன். அதே ரப்புல் ஆலமீன் ரஜபு மாதத்திலே கணக்கில்லாமல் மன்னிக்க ஆரம்பித்து விடுகிறான், கணக்கில்லாத ரஹ்மத்துகளை கொடுக்க ஆரம்பித்து விடுகிறான். அதனால்தான் ரஜபு என்ற மாதத்திற்கு அசபு, நீரோடை என்ற பெயர் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ரஜுமு என்ற பெயர், ரஜபுன்னு சொன்னா கல்லால் அடிக்குதல், ரஜுமு. ரஜும் என்றால் கல்லால் அடிக்குதல். ரஜபு மாசத்திற்கும் கல்லால் அடிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ஏன் ரஜபு மாதத்திற்கு ரஜம், கல்லால் அடிக்குதல் என்ற பெயர் ஏன் கொடுக்கப்பட்டது என்றால், இந்த மாதத்தில் ஷைத்தான் கல்லால் அடிக்கப்படுகின்றான். இந்த மாதத்தில் ரமதான் மாதத்தில் அல்லாஹ் ஷைத்தானை விலங்கிடுகிறான். நாய் ஹதீஸ்ல சொல்றான், முர்தத்து ஷயாத்தீன். ரமதான் மாதத்தில் ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள், ரஜபு மாதத்தில் ஷைத்தான்கள் கல்லால் அடிக்கப்படுகிறார்கள். அப்ப ஷைத்தான் இந்த ரஜபு மாதத்தில் கல்லால் அடிக்கப்படுவதின் காரணத்தினால ரஜபு மாசத்திற்கு ரஜம் என்ற பெயரும் வழங்கப்பட்டிருக்கிறது. குத்துபுல் அக்தார் வல் கௌஸுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் சொல்வார்கள், ரஜப் என்பது 3 எழுத்துக்களை கொண்டது. ரஜப் என்பது 3 எழுத்துக்களை கொண்டது. ரா, ஜீம், பா, 3 எழுத்துக்கள். ரஜபில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் 3, ரே, ஜீம், பே. குதுபுநாயகம் அவர்கள் சொல்வார்கள், இந்த ரே என்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை குறிக்கிறது. ரஜபுல வரக்கூடிய அந்த ரே இருக்குத அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை குறிக்கிறது. ரஜபில் வரக்கூடிய ஜீம், இந்த ஜீம் என்பது ஜன்னத் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தை குறிக்கிறது. வலிமார்கள் ஒரு விளக்கம் கொடுக்கிறார்கள் என்றால் அதில் எத்தனையோ அர்த்தங்கள் உள்ளே பொதிந்திருக்கும். அப்ப ரஜபில் இருக்கக்கூடிய ரா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை குறிக்கிறது. ரஜபு ராக்கு அடுத்து வரக்கூடிய ஜீம் அது ஜன்னத் சொர்க்கத்தை குறிக்கிறது. 3வது ரஜபு பா பரக்கத்தை குறிக்கிறது. சொல்லிவிட்டு கௌசுல் ஆலம் அவர்கள் சொன்னார்கள், எவர் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி, எவர் ரஜபு மாதத்தை கண்ணியப்படுத்தி ரஜபு மாதத்தில் அதிகமான நல்ல அமல்கள் செய்வார்களோ அவருக்கு ராவில் இருக்கக்கூடிய ரஹமத்தும் கிடைக்கும், ஜீமில் இருக்கக்கூடிய ஜன்னத்து சொர்க்கமும் கிடைக்கும், பாவில் இருக்கக்கூடிய பரக்கத்தும் கிடைக்கும். இந்த 3ம் அல்லாஹ் அவருக்கு கொடுத்து விடுவான் என்று சொன்னார்கள் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ். நிறைய வலிமார்கள், அபூபக்கருல் வர்ராக், இமாம் பஸ்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற பெரும் பெரும் மகான்மார்கள் எல்லாம் சொன்ன செய்தி, ரமதான்
அதற்கு முன்னாடி ஷாபான், அதற்கு முன்னாடி ரஜப். இந்த ரஜபு மாதம் என்பது விதைகளை விதைக்கக்கூடிய மாதம். ரஜபுங்கிறது விதைகளை பூமியில் விதைக்கக்கூடிய மாதம். ஷாபான் என்பது அந்த விதைக்கு தண்ணீர் ஊற்றக்கூடிய மாதம். ரமலான் என்பது அறுவடை செய்யக்கூடிய மாதம். சாதாரணமாக நம்ம ஒரு செடியோ அது ஒரு பயிரோ முதல்ல பூமியில் விதையை போட்டு முளைய வைப்போம். அதற்கு பிறகு அதுக்கு தண்ணீர் ஊற்றுவோம். அது வளர்ந்ததுக்கு பிறகு நம்ம அதை பறிப்போம். இமாம்கள் என்ன சொல்ல வருகிறார்கள், ரமலான் மாதத்தில் அல்லாஹ் உங்களுக்கு என்னென்ன பாக்கியங்களை வைத்திருக்கிறானோ, அல்லாஹ் என்னென்ன பாக்கியங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறானோ அந்த ரமலான் மாதத்தினுடைய பாக்கியங்கள் அத்தனையும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீங்க ரஜபுலேயே அமல் செய்ய ஆரம்பிச்சிருங்கிறார். ரமலானில் அல்லாஹ் உங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய அத்துணை பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் ரமலான் பெற பார்த்ததுக்கு பிறகு நீங்க அமல் செய்ய ஆரம்பிக்க கூடாது. ரமலான்ல மெயினா செய்ய வேண்டியது ஃபரலான நோன்பு இருக்குது, தராவீஹ் இருக்குது. இது நம்ம ரமலான்ல தான் செய்ய முடியும். அதை முன்னாடி எல்லாம் நம்ம ஃபரலான் நோன்பு, ரஜபுல சுன்னத்தான் நோன்பு, நஃபிலா நோன்பு எல்லாம் வைக்கலாம், நிறைய நன்மைகள் இருக்குது. ரமலானை பொறுத்தவரை ஃபரலான நோன்பு, தராவீஹ் இந்த இரண்டும் ரமலான்ல தான் செய்ய முடியும். மற்ற மாதங்கள்ல தராவீஹும் தொழ முடியாது, ஃபரலான நோன்பையும் வைக்க முடியாது. இதை தவிர வேற என்னென்ன அமல்கள் இருக்குதோ, நஃபிலான வணக்கங்கள், சுன்னத்தான வணக்கங்கள், தஹஜ்ஜுத், இஷ்ராக்கு, தஸ்பீஹ் செய்கிறது, குர்ஆன் ஷரீஃபை ஓதுறது, திக்ர் ஓதுறது, ஸலவாத்துக்கள் ஓதுறது, இப்படி என்னென்ன நல்ல அமல்கள் நம்ம செய்யணுமோ ரஜபிலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ரஜபிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாம் ஆரம்பித்து செய்து விட்டால் ரமலான் மாதத்தில் நமக்கு அல்லாஹ் என்னென்ன பாக்கியங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான் அத்தனையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வலிமாருடைய வாழ்க்கை வரலாறுகள் எல்லாம் நாம் பார்த்தால் தெரியும். முன்பெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன், ரஜபு மாசத்திலேயே சில இமாம்கள் கடையை பூட்டிடுவாங்களாம். ரஜபு மாசத்திலேயே கடைகள் எல்லாம் பூட்டிட்டு அமல் செய்ய ஆரம்பிச்சிடுவார்களாம். ரமலான் மாதத்தில் நிறைய அமல்கள் செய்வதற்காக இப்பவுமே ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிடுவார்களாம். பண்பான பெருமக்களே, அப்ப இமாம்கள் சொல்வது போன்று ரஜபு மாசத்தில் இருந்த குர்ஆன் ஷரீஃபை கொஞ்சம் கூட ஓத ஆரம்பிச்சிடணும், நஃபிலான வழக்கங்களை கொஞ்சம் கூட்டணும், சலவாத்துகள், தஸ்பீஹாத்துகள், ஔராதுகள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆரம்பிச்சிடணும். இதெல்லாம் நமக்கு ரமலானுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அன்பான பெருமக்களே, இந்த ரஜபு மாசத்தை பற்றி இமாம்கள் நமக்கு சொல்லும் பொழுது உங்களுக்கு அது பிராக்டிக்கல் பயிற்சி செய்யக்கூடிய மாதங்கிறாங்க. ரஜபு மாதம் என்பது உங்களுக்கு பயிற்சி செய்யக்கூடிய மாதம். அந்த மாதத்தில் நீங்கள் அமல் செய்ய ஆரம்பிச்சிருங்க. இமாம்கள் இன்னும் சில கருத்துக்கள் சொல்கிறார்கள். ரஜபு மாதம் உடலை சுத்தப்படுத்தும். ரஜபு மாதத்தில் அமல் செய்வதன் மூலமாக உடல் சுத்தமாக ஆகும். ஷாபான் மாதத்தில் அமல் செய்வதன் மூலமாக உள்ளம் சுத்தமாக ஆகும். ரமலான் மாதத்தில் அமல் செய்வதன் மூலமாக நம்முடைய ரூஹு, நம்முடைய ஆன்மா அது சுத்தமாக ஆகும் என்பதாக இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அன்பான பெருமக்களே, இந்த ரஜபு மாதத்தை எந்த அளவுக்கு நாம் பயன்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்தணும். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு செய்தி சொல்வார்கள். இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு செய்தி சொல்வார்கள். எவர் ரஜபு மாதம், ஷாபான் மாதம், ரஜபு மாதம், ஷாபான் மாதம் இந்த 2 மாதத்தையும் யார் நல்ல முறையில் அமல் செய்வார்களோ, இந்த 2 மாதத்தை யார் நல்ல முறையில் பயன்படுத்தி அமல் செய்வார்களோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுக்கு ரமலானிலே லைலத்துல் கத்ருடைய இரவு நசீபாக்குவான்னு சொல்றாங்க. பெரிய விஷயம். அன்பான பெருமக்களை கவனத்தில் கொள்ள வேண்டிய, நம்ம தப்பா விளங்கி வச்சிருக்கிறோம். ரமலான் பிற 27 லைலத்துல் கத்ருன்னு சொல்லி நம்ம தவறாக விளங்கி வைத்திருக்கிறோம். அது அல்ல. ரமலான் பிற 27ல் லைலத்துல் கத்ரு வருங்கிறது ஹதீஸ்ல இருக்குது. ரமலான் பிற 27ல் லைலத்துல் கத்ரு வந்ததாகவும் லைலத்துல் கத்ரு வருவதாகவும் இதுக்கெல்லாம் ஹதீஸ் இருக்குது. ஆனால் வருஷம் ரமலான் பிற 27ல் தான் லைலத்துல் கத்ரு வருங்கிறதெல்லாம் கன்ஃபார்ம் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் கன்ஃபார்ம், ரமலான் பிற 27ல் ரொட்டி கறி கிடைக்கும், அது மட்டும் கன்ஃபார்ம். லைலத்துல் கத்ர் எல்லாம் கன்ஃபார்ம் கிடையாது. ரொட்டி கறி வேண்டா கன்ஃபார்ம், மிஞ்சி போனால் மாற்றி பிரியாணி வேண்டாம் போடலாம். லைலத்துல் கத்ர் எல்லாம் கன்ஃபார்ம் கிடையாது. வேற 1ல் கூட வரும்னு எழுதுறாங்க இமாம்கள். பெரும்பாலான இமாம்கள் சொல்லக்கூடிய கருத்து
வருஷம் லைலத்துல் கத்ர் பிறை மாறுகிறதுன்னே எழுதுறாங்க. வருஷம் லைலத்துல் கத்ருடைய இரவுகள் மாறிக்கிட்டே வருது. போன வருஷம் 27 வந்து அடுத்த வருஷம் 27 வராது, 25 வரலாம், பிற 1 கூட வரலாம்னு எழுதுறாங்க. சஹாபா பெருமக்கள் சொல்வார்கள், அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு அப்பாஸ் போன்ற சஹாபா பெருமக்கள் சொல்வார்கள், வருஷம் முழுவதும் யார் நல்ல முறையில் அமல் செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் லைலத்துல் கத்ரே நசீபாகுங்கிறாங்க. அவங்க ஹை லெவலில் போகிறாங்க. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியாவது யார் ரஜபு ஷாபான்ல கொஞ்சம் நல்ல அமல் செய்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு லைலத்துல் கத்ருடைய இரவு நசீபாக்குறான்னு சொல்கிறாங்க. ஆனால் சஹாபா பெருமக்கள் சொல்லக்கூடிய செய்தி, யார் வருஷம் முழுவதும் அமல்களில் சரியாக இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு லைலத்துல் கத்ருடைய இரவு நசீபாக்குறான். உண்மை அப்படிதானே? லைலத்துல் கத்ர்னு சொன்னால் என்ன? அந்த ஒரே ஒரு இரவுல அமல் செஞ்சால் 84 வருஷம் அமல் செஞ்ச நன்மை கிடைக்கும். ஒரே ஒரு இரவு லைலத்துல் கத்ருடைய ஒரே ஒரு இரவில் ஒருவர் அமல் செய்தால் ஒரு லைலத்துல் கத்ர் கிடைச்சாவே நமக்கு போதும். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு லைலத்துல் கத்ர் நமக்கு கிடைத்து விட்டால் 84 வருஷம், நம்ம அவ்வளோ வருஷம் ஹயாத்தோடு இருப்போமோ இல்லையோ தெரியல, ஒரு லைலத்துல் கத்ர் கிடைத்தால 84 வருஷம் அமல் செய்யக்கூடிய நசீப் அல்லாஹ் ஒரு ஆளு கொடுக்குறான்னா, வருஷம் முழுவதும் அமலே செய்கிறது இல்லை, இபாதத்தும் செய்கிறது இல்லை, பள்ளிவாசல் பக்கமே வர்றது இல்லை, வெறும் பேர 27 வெள்ளையும் ஜோலையுமா வந்து உட்கார்ந்துட்டு எழுத்து டக்குன்னு தூக்கி அல்லாஹ் கொடுத்துருவானா? மறைக்கப்படுவதற்கு காரணமே நம்ம சமுதாயம் எந்த அளவுக்கு முட்டாள்களா இருக்கிறாங்க பாருங்க. அட லைலத்துல் கத்ர் எந்த இரவுங்கிறத அல்லாஹ் தன் அடியார்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றால் அல்லாஹ் மறைக்கணுங்கிற அவசியமே இல்லையே. தவறாக விளங்கி வைத்திருக்கிறோம். நம்ம தவறான விளங்குதல், மார்க்கத்தை தவறா விளங்கி வச்சிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, லைலத்துல் கத்ருடைய இரவு எந்த இரவு என்பதை நான் உங்களுக்கு அறிவிப்பதற்காக வேண்டி துல்லியமா ரமலான் பிற 15, ரமலான் பிற 20 என்று துல்லியமாக நான் அறிவிப்பதற்காக வேண்டி நான் வந்தேன். வெளியே வரும் பொழுது 2 பேர் சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். அந்த 2 பேருடைய சண்டையை நான் விலக்கிவிட முன்பட்ட போது ஃபருஃபிஅத், அது லைலத்துல் கத்ரு எந்த இரவு என்பது எனக்கு உயர்த்தப்பட்டு விட்டதுன்ட்டாங்க. லைலத்துல் கத்ரு எந்த இரவுல தெளிவாக வரும் என்பதை நாயகம் சொல்வதற்காக வேண்டி வரும் பொழுது 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சண்டையை ரசூலுல்லாஹ் விளக்குனதுக்குள்ள அது எந்த இரவுங்கிறத அல்லாஹ் உயர்த்திட்டான். சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸா யகூனு கைரல் லகும், ஒருவேளை இது உங்களுக்கு நன்மையாக இருக்கலாம். அட லைலத்துல் கத்ருடைய இரவு எந்த இரவும் டிக்ளேர் பண்ணாமே இந்த நிலைமை நம்ம சமுதாயத்திட்ட, இதுல பர்டிகுலரா இந்த இரவுல தான் வரணும்னு ரசூலுல்லாஹ் சொன்னால் அந்த இரவு மட்டும்தான் நம்ம மக்களை பார்க்கணும். இப்போ அப்படி தானே இருக்கிறாங்க. சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒற்றை படைகளில் தேடிக்கொள்ளுங்கள், ஒற்றை படைகளில் கடைசி 10 தேடிக்கொள்ளுங்கள், ஒற்றை படைகளில் தேடிக்கொள்ளுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், அப்ப லைலத்துல் கத்ருடைய இரவு அது மறைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அமல் செய்வதை கவனித்து அல்லாஹ் அந்த நசீபாக்கி தருவான். இன்னும் தெளிவாக சொல்ல போனால் எந்த அளவுக்கு நம்ம இபாதத்தில் நம்ம அல்லாஹுவோடு நெருங்குவோமோ, எந்த அளவுக்கு இபாதத்தில் அல்லாஹுவோடு நாம் நெருங்குவோமோ, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹ் நமக்கு இல்ஹாமின் மூலமாக அறிவித்து கொடுப்பான். அது எந்த இரவு என்பதை அல்லாஹ் நமக்கு உள் உணர்வு, அதுக்கு இல்ஹாம்னு சொல்லுவாங்க, உள் உணர்வின் மூலமாக அல்லாஹ் அறிவித்து கொடுப்பான். அன்பான பெருமக்களே, லைலத்துல் கத்ருடைய அந்த புனிதமான இரவு நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் சஹாபாக்கள் சொல்வது போன்று வருஷ கணக்கில் அமல் செய்ய முடியாவிட்டாலும் இமாம்னா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வது போன்றாவது ரஜபு மாதத்திலும் ஷாபான் மாதத்திலும் நாம் அமல் செய்தால் அல்லாஹ் அவனுடைய கிருபையினால் லைலத்துல் கத்ருடைய இரவை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல நசீபு கிடைக்கும். அப்ப ரஜபு மாதத்திலும் ஷாபான் மாதத்திலும் அமல் செய்வதன் மூலமாக எத்தனை நன்மைகள் கிடைக்கும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் குறைந்தபட்சம் நாம் இதை மனதில் கொள்ள வேண்டும். ரஜபு மாதத்திலும் ஷாபான் மாதத்திலும் நான் நல்ல அமல் செய்தால் அல்லாஹ் எனக்கு லைலத்துல் கத்ரை நசீபாக்கி தருவான் என்ற அந்த உணர்வோடு நாம் அமல் செய்ய வேண்டும். அன்பான பெருமக்களே, ரஜபு மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றி நிறைய செய்திகள், நிறைய ஹதீஸுகளை நாம் பார்க்க முடிகிறது. இந்த ரஜபு மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய அமல்கள் என்ன? முதலாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துஆக்களை நாம் ஓத வேண்டும். என்ன துஆ வேண்டாலும் ஓதிக்கொள்ளலாம்.
இருந்தாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபுடைய பிறையை பார்த்து விட்டால் துவா செய்வார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். இந்த துவாவை நாம் ஓத வேண்டும். அல்லாஹும்ம பாரிக் லனா, அல்லாஹ்வே எங்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக, ஃபீ ரஜப வ ஷஅபான, ரஜபு மாதத்திலும் ஷாபான் மாதத்திலும் எங்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக, வ பல்லிக்னா ரமலான், ரமலான் மாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல நசீபை தந்துருவாயாக. இந்த துவாவிற்குரிய விளக்கத்தை சென்ற வருஷம் ரொம்ப டீப்பாகவே நான் பேசியிருக்கிறேன். அல்லாஹ்வே எங்களுக்கு நீ ரஜபு மாதத்திலும் ஷாபான் மாதத்திலும் நீ பரக்கத்து செய்வாயாகனா என்ன அர்த்தம்? ஏன் ரசூலுல்லாஹ் இந்த ரஜபு மாதத்திலும் ஷாபான் மாதத்திலும் பரக்கத்தை கேட்கிறார்கள்? ரொம்ப டீப்பாக சென்ற வருஷம் நான் பேசினேன். அன்றாலும் அன்பான பெருமக்களை, ஞாபகத்திற்காக நான் சொல்கிறேன், எல்லா மாதத்திலும் அல்லாஹ்வுடைய பரக்கத்து நமக்கு தேவைதான். ஷாபான் மாதத்திலும் ரஜப் மாதத்திலும் மட்டும் பரக்கத்து கிடைச்சா போதாது, வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ்வுடைய பரக்கத்து நமக்கு தேவைதான். நாயகம் கேட்ட பரக்கத்து வேற. அல்லாஹ்வே ரஜபு மாதத்திலும் ஷாபான் மாதத்திலும் எங்களுக்கு பரக்கத்து செய் என்றால் ரெண்டு விதமான பரக்கத். ஒன்று உடல் ரீதியான பரக்கத், இன்னொன்று பொருளாதார ரீதியான பரக்கத். இதை ஏன் நான் சொல்ல வரேன், இந்த துவாவை நம்ம எல்லோருமே கேட்கணும், ஒவ்வொரு வக்திலும் கேட்கணும், ஒவ்வொரு வக்திலும் கேட்கணும். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். ஒவ்வொரு வக்திலும் கேட்கணும். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு துவா. ஹதீஸ்ல வருது, ரமலானுடைய முதல் பிறை பார்க்கின்ற வரை நாயகம் இந்த துவா கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். இப்போ எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துவா என்பதை நாம் புரிய வேண்டும். வேற எந்த மாதத்திலும் அப்படி கேட்ட மாதிரி தெரியல. அல்லாஹ்வே எங்களுக்கு துல்ஹஜ் மாதத்தை பெறக்கூடிய நசீபை கொடு, ரபியுல் அவ்வல் மாதத்தை பெறக்கூடிய நசீபை கொடுன்னு கேட்ட மாதிரி தெரியல. இதுக்கு மட்டும்தான் கேட்டிருக்கிறார். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். இந்த துவாவுக்குரிய அர்த்தம் என்ன? இந்த துவாவை நம்ம கேட்கும் பொழுது எந்த உணர்வோடு கேட்க வேண்டும்? அல்லாஹ்வே எங்களுக்கு நீ பரக்கத்து செய்யலாம். என்ன பரக்கத்து? ரெண்டு விதமான பரக்கத். ஒன்று உடல் ரீதியான பரக்கத், இன்னொன்று பொருளாதார ரீதியான பரக்கத். ரொம்ப டீப்பாக நான் போக விரும்பல, சுருக்கமாக சொல்கிறேன். உடல் ரீதியான பரக்கத், இன்னொன்று பொருளாதார ரீதியான பரக்கத். அப்படின்னா என்ன? அல்லாஹ்வே ரஜபு மாதத்திலும் ஷாபான் மாதத்திலும் எங்களுக்கு நீ உடல் ரீதியான பரக்கத்தை கொடுன்னா எங்களுக்கு சரீர சுகத்தை கொடுன்னு அர்த்தம். அல்லாஹ் எங்களுக்கு ஆஃபியத்தை கொடு, சரீர சுகத்தை கொடு. இவ்வளவு காலம் நல்லா இருக்கிறோம், கடைசி ரமலான் நெருக்கத்தில் நோய் வந்து நோன்பு வைக்க முடியாமல் போயிட்டா அதை விட ஒரு நசீபு கிட்ட ஒன்றும் இல்லை. அதனால யார் ரமலான் மாதத்தில் முடியாமல் நோன்பு வைக்கிறாமல் இருந்தாங்களோ அவங்கெல்லாம் நசீபு கெட்டவங்க அர்த்தம் இல்லை. அது அல்லாஹ்வுடைய சோதனை, அது அல்லாஹ்வால் கொடுக்கக்கூடியது. நம்ம கேட்க வேண்டியதுவா, அல்லாஹ் இப்போ என்ன ஆரோக்கியமாக வச்சிருக்கிற இந்த ஆரோக்கியம் ரமலான் முடிகிற வரை கொடு ரஹ்மானே. ஏன்னா எத்தனையோ மக்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள், ரமலானுடைய நெருக்கத்தில் உடம்பு சரியில்லாமல் போய் அந்த நோன்பு வைக்க முடியாத நிலை ஏற்பட்டு இப்படி எத்தனையோ பேரை பார்க்கிறோம். அதே மாதிரி பொருளாதார ரீதியான பரக்கத். ரப்பே ரமலான் மாசத்துல அதை ஓடி இதை ஓடி அதை சம்பாதிக்க அதெல்லாம் இல்லாம எனக்கு ரமலான் மாதத்துக்கு முன்னாடி எனக்கு பரக்கத்தை கொடுத்துரு. ரமலான்ல என்னுடைய கவனம் முழுக்க இபாதத்துல இருக்கணும். ரமலான்ல எனக்கு சஹருக்கு செலவினங்கள் இருக்குது, இஃப்தாருக்கு செலவினங்கள் இருக்குது, அது மாதிரி பெருநாளுக்கு செலவினங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் எனக்கு நீ முன்னாடியே கொடுத்துரு. நோன்பு சஹருக்கு, இஃப்தாருக்கு, பெருநாளைக்கு என்னென்ன செலவுகள் இருக்குதோ அது எல்லாத்தையும் எனக்கு நீ முன்னாடியே கொடுத்துட்டா ரமலான் மாதத்தை நல்ல முறையிலே நான் அமல் செய்து கழித்து விடுவேன். அப்போ அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கக்கூடிய துவா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான்னா. அல்லாஹ்வே ரஜபு மாசத்துல எனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடு, அதற்கு அடுத்த மாசத்துலேயும் எனக்கு நீ உடல் ஆரோக்கியத்தை கொடு, அதே மாதிரி பொருளாதார ரீதியான எனக்கு நீ பரக்கத்தை கொடு, எல்லாத்தையும் கொடுத்துட்டு பல்லிக்னா ரமலான் மாதத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நசீபை கொடு. ரமலானுக்கு முன்னாடி என்னை தூக்கிறாத. சில பேருக்கு உடல் ஆரோக்கியமும் இருக்கும், பொருளாதார வசதியும் இருக்கும், ரமலானுக்கு முன்னாடி மௌத்தா போயிடுவாங்க. அந்த நிலையை எனக்கு கொடுத்துறாத. ரமலானுக்கு முன்னாடி நோயே கொடுக்காத, பொருளாதார சிக்கலை கொடுக்காத, எல்லாத்தையும் கொடுத்துட்டு உடல் ஆரோக்கியத்தையும் கொடுத்துட்டு பொருளாதார பழக்கத்தையும் கொடுத்துட்டு ரமலானுக்கு முன்னாடி என் உயிரை வாங்கிறாத. பல்லிகனா ரமலான் மாதத்தை முழுவதையும் பெற்றுக்கொண்டு எல்லா நோன்பு வைக்கிறதுக்கு தௌஃபீக்கையும் கொடு. அவ்வளவு அர்த்தம் இதுக்குள்ள இருக்கு. ரெண்டே வார்த்தை, அல்லாஹும் பாரிக்கலனா ஃபீ ரஜப வ ஷஅபான பல்லிகனா ரமலான். ஒரு வரி தான், இந்த ஒரு வரிக்குள் அத்துணை அர்த்தங்களையும் நான் உள்ள கொண்டு வந்துட்டாங்க.
இப்போ நான் அந்த அர்த்தத்தை வைப்பதற்கு காரணம், துவாச்சி முழுசும் அல்லாஹ் பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான பல்லிகனா ரமலான் என்று ஓதாமல் உணர்வோடு அதை சிந்தித்து அதனுடைய அர்த்தங்களை புரிந்து நாம் ஓத வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அன்பான பெருமக்கள், இந்த ரஜபு மாதத்தில் நோன்பு வைப்பதன் மூலமாக நிறைய நன்மைகள் இருக்குது. ஒரு நோன்பு வச்சா ஒரு நன்மை இருக்குது, 7 நோன்பு வச்சா ஒரு நன்மை இருக்குது, 8 நோன்பு வச்சா ஒரு நன்மை இருக்குது. ரமலான் மாதத்தில் வைக்கப்படக்கூடிய நோன்புகளுக்கு எல்லாம் நிறைய நன்மைகள் வழங்கப்படுகிறது. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரஜபு மாதத்தில் நிறைய அமல்கள் செய்யணும், நோன்புகள் வைக்கணும். அதே மாதிரி நம்ம குடும்பத்தார்களில், நம்முடைய உறவுகளில், சொந்த பந்தங்களில் கஷ்டப்பட்டவர்கள் யாராவது வந்து அவங்களுடைய கஷ்டத்தை நீக்கணும். ரமலான் மாதம், இந்த ரமலான் மாதத்தில் நம்ம செய்வோம். ரஜபு மாதத்திலும் நம்முடைய சொந்தத்தில், இரத்த பந்தங்களில், உறவு பந்தங்களில், கூட பிறந்தவங்களில், தெரிந்தவர்கள், நண்பர்கள், இந்த சரௌண்டிங்கில் கஷ்டப்பட்டவர்கள் இருந்தால் அவருடைய கஷ்டங்களை நம்ம நீக்க வேண்டும். ஏன்னா அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், எவர் இந்த மாதத்தில் ஒரு முஸ்லிமுடைய கஷ்டத்தை நீக்குவாரோ, எவர் இந்த ரஜபு மாதத்தில் ஒரு முஸ்லிமுடைய கஷ்டத்தை நீக்குவாரோ, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சுவனத்தில் அவருக்கு ஒரு அழகான மாளிகையை வழங்குகிறார். ஒரு முஸ்லிமுடைய கஷ்டத்தை நீக்குவதன் மூலமாக சுவனத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு அழகான ஒரு மாளிகையை வழங்குகிறான். அந்த மாளிகையினுடைய விசாலம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, அவர் கண்ணுக்கேற்ற தூரம் வரை இருக்குமா அந்த மாளிகை. அவ்வளோ விசாலமான மாளிகையை வழங்குகிறான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அக்ரிமு ஷஹர் அல்லாஹி ரஜப், அக்ரிமு ஷஹர் அல்லாஹி ரஜப், அல்லாஹுடைய மாதமாகிய புனித ரஜபு மாதத்தை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். அல்லாஹுடைய புனித மாதமாகிய ரஜபு மாதத்தை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். கண்ணியப்படுத்துன்னு சொன்னா அமல் செய்வது, நல்ல அமல்கள் செய்வது, இபாதத்துகள் செய்வது, இப்படி நல்ல அமல்கள் செய்து நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். அல்லாஹ் உங்களை பலவிதத்தில் கண்ணியப்படுத்துவான். அல்லாஹ்வுடைய மாதத்தை நீங்கள் கண்ணியப்படுத்தினால் அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான் என்பதாக அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ரஜபு மாதத்தில் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ரொம்ப அங்கீகாரம் பெற்றதாக இருக்கிறது. பசரா நாட்டைச் சேர்ந்த ஒரு பெண்மணி தன்னுடைய மரண தருவாயில தன்னுடைய மகனை அழைத்து, நான் மரணித்து விட்டால் ரஜபு மாதத்தில் நான் செய்த அமல்கள், அது ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு நான் செஞ்சிருக்கிறேன். அந்த பெண்மணியினுடைய ஆசை ரஜபு மாதத்தில் ஒரு தனி ஆடையை உடுத்தி நிறைய அமல்கள் செய்திருக்கிறாங்க. நம்ம சில சமயங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். சில பேர் உம்ராவுக்கு போயிட்டு வருவாங்க, ஹஜ்ஜிக்கு போயிட்டு வருவாங்க. அந்த இஹ்ராம் துணியே தனக்கு கஃபனை அணிவிக்க வேண்டும்னு சொல்லுவாங்க. உம்ராவுக்கு போயிட்டு வந்த இஹ்ராம் துணியை, ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்த இஹ்ராம் துணி இருக்கும் இல்லையா, அந்த துணியவே எனக்கு கஃபனாக அணிவிக்க வேண்டும்னு சொல்லுவாங்க. ஏன்னா புனிதமான அந்த இடத்துல போய் ஹஜ் உம்ரா செய்திருக்கிறோம் இல்லையா, அந்த துணியை கொண்டு தனக்கு கஃபன் அணிவிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இந்த பசராவை சேர்ந்த பெண்மணி சொன்னார்கள், மகனே, நான் ரஜபு மாதம் சிறப்பான மாதம், அந்த ரஜபு மாதத்தில் நான் நிறைய அமல்கள் செய்தேன். அது ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு நான் செஞ்சிருக்கிறேன். அந்த ட்ரெஸ்ஸை தான் என் மௌத்துக்கு பிறகு எனக்கு நீ கஃபனாக அணிவிக்க வேண்டும் என்று வசியத்து செய்கிறார்கள். சில மாதங்களில் அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். அந்த பெண்மணி மரணித்து விடுகிறார்கள். மகன் என்ன செய்கிறாரு, அந்த சொன்ன வசியத்தை மறந்து புதிய கஃபன் துணி வாங்கி தன் அம்மாவை கஃபன் துணி அணிவிச்சு கபரில் கொண்டு அடக்கிட்டார். அடக்கி விட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கிறார், கஃபன் துணி அப்படியே இருக்குது. வீட்டுக்கு வந்து பார்த்தா கஃபன் துணி அப்படியே இருக்குது. அவருக்கு ஒன்றும் புரியல, எந்த கஃபன் துணி, எங்கிருந்து வந்த கஃபன் துணி? ஆச்சரியத்தோடு பார்க்கிறார். அப்பந்தான் அவர் யோசிக்கிறார், ஆகா, நம்ம அம்மா மௌத்தா போகிறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட ஒரு வசியத்து செய்தாங்க இல்லையா, ரஜபு மாதத்தில் நான் செஞ்ச அந்த துணி, அதை வச்சு என்ன கஃபன் அணிவியுங்கள் என்று அம்மா சொன்னாங்க இல்லையா, நம்ம அதை மறந்து வேற புதிய கஃபன் துணி வாங்கியல்லவா நம்ம அணிவிச்சிட்டோம் என்று சொல்லி அவர் பதறியவராக, அம்மாவுடைய ரஜபு மாதத்தில் செஞ்ச அந்த கஃபன் துணி இருக்கும் இல்லையா, சரி அதை எடுக்கலாம்னு சொல்லி அங்கே போனால் அந்த துணியை காணும். ரஜபு மாதத்தில் தனக்காக வேண்டி கஃபன் துணியை ரெடி பண்ணி வைத்திருந்த தாயாருடைய கஃபன் துணியை காணும். அவர் கனவொன்று காணுகிறார், அல்லது ஒரு அசரீரி ஒரு சப்தம் என்று வருகிறது, உன் தாயார் என்ன வசியத்து செய்தார்களோ அந்த கஃபன் துணியை நாங்கள் அணிவித்து விட்டோம். உன் தாயார் என்ன வசியத்து உன்னிடத்தில் செய்தார்களோ
அந்த கஃன் துணியை நாங்கள் அணிவித்து விட்டோம், உன் கஃன் துணி உன்னிடத்தில் இருக்கிறது, நீ வைத்துக்கொள் என்று ஒரு அசரீரி கேட்டதாக வரலாறிலே நாம் பார்க்கிறோம். பண்பான பெருமக்களை, ரஜப மாதத்தில் செய்யக்கூடிய அமல்களின் மூலமாக நிறைய நன்மைகள் கிடைக்கிறது என்பதை எல்லாம் நாம் பார்த்து வருகிறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த ரஜப மாதம்ங்கிறது 7வது மாதம், 7வது மாதம். முஹர்ரம்லேருந்து நீங்கள் ஆரம்பிச்சுன்னு சொன்னால் முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜமாத்துல் அவ்வல், ஜமாத்துல் ஆஹிர், ரஜப். 7வது மாதமாக தான் ரஜப் வருது. இந்த 7க்கென்று நிறைய சிறப்புகள் இருக்குது. 7க்கென்று நிறைய சிறப்பு. நீங்கள் பார்த்தா தெரியும். வானங்களை பார்த்தா அதுவும் 7 தான், பூமி அதுவும் 7, தவாஃப் செய்கிறது அதுவும் 7, சை செய்கிறோம் அதுவும் 7, சுஜூதுடைய உறுப்புகள் அதுவும் 7, ஃபாத்திஹா சூரா அதுவும் 7 ஆயத்து. அல்லாஹ் நாளை அரிசுக்கு கீழ் 7 மனிதர்களுக்கு தங்கக்கூடிய நசீபை கொடுக்குறான், அதுவும் 7. வாரத்தின் நாட்கள் 7. இப்படி நிறைய 7க்கும் மார்க்கத்திற்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. லா இலாஹ இல்லல்லா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அதுவும் 7 தான். லா இலாஹு இல்லா அல்லாஹ் முஹம்மது ரசூலு அல்லாஹ் அதுவும் 7 தான். பண்பான பெருமக்களை 7க்கென்று ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையில் ரஜபுங்கிறது அது 7வது மாதத்தில் தான் வருகிறது என்று இமாம் சில விளக்கங்கள் கொடுக்கிறார்கள். இப்படி நிறைய சிறப்புகளை நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் சொல்ல போனால் டைம் ஆயிடுச்சு. இந்த ரஜபு மாதத்தினுடைய ஒவ்வொரு பிறை எடுத்துக்கொண்டாலும் ஒரு சிறப்பு இருக்குது. ரஜப் பிறை 27 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் போயிருக்கிறாங்கிற மாதிரி ரஜபு பிறை 6 குத்துபுல் ஹிந்த் கரீபு நவாஸ் ஹாஜா மொஹினுத்தீன் சிஷ்டி அல் அஜ்மீரி 90 லட்சம் மக்களை இஸ்லாம் ஆக்கியிருக்கிறாங்க. அஜ்மீரில் வாழக்கூடிய ஹாஜா மொஹினுத்தீன் சிஷ்டி 90 லட்சம் மக்களை இஸ்லாத்தில் ஆக்கியிருக்கிறாங்க. அவங்க வஃபாத்துடைய நாள். ரஜப மாதத்தினுடைய ஒவ்வொரு பிறை எடுத்துக்கொண்டாலும் அதில் ஒவ்வொன்றுக்கும் தனி சிறப்பு இருக்குது. ஹைர் அன்பான பெருமக்களே, இந்த ரஜப மாதம் எவ்வளவு சிறப்பிற்குரியது என்பதை நாம் பேசிக்கொண்டே செல்லலாம். இருந்தாலும் இந்த மாதத்தை நாம் நல்ல முறையில் நாம் அமல் செய்து கழிக்க வேண்டும். எந்த அளவுக்கு இதில் நாம் முயற்சி செய்கிறோமோ, ரஜபிலும் ஷாபானிலும் எந்த அளவுக்கு நாம் முயற்சி செய்கிறோமோ, இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னது போன்று நிச்சயம் லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவார். அந்த ஈமானோடு அந்த உணர்வோடு நாம் அமல் செய்ய வேண்டும். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இனி அடுத்ததாக நிர்வாகத்தின் சார்பாக ஒரு அன்பான வேண்டுகோள். நம்முடைய பெரிய பள்ளியினுடைய முன்னாள் தலைவரும் தற்போதைய நிர்வாக உறுப்பினருமான கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ஹாஜி ஷிஹாபுத்தீன் அவர்கள் சமீபத்தில் வஃபாத்தான செய்தியெல்லாம் நமக்கு தெரியும். அல்லாஹ் அன்னாருடைய கபரை அல்லாஹ் பிரகாசமாக ஆக்குவானாக. எவ்வளவு சிறந்த ஒரு மாமனிதர் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். நம்ம அதை பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. நம்முடைய பள்ளியில் பொதுவாக நிர்வாகிகளாக இருந்தவர்கள் மர்ஹூமீன்களாக ஆகிவிட்டால் அவர்கள் சார்பாக நம்ம செய்யக்கூடிய உதவி அவங்களுடைய மன்னரை வாழ்க்கை சிறப்பாக ஆகுவதற்காக வேண்டி நம்ம குர்ஆன் ஷரீஃபை ஓதி நம்ம இழப்பிச்சு வைப்போம். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் இல்லை, இதுக்கு முன்னாடி உள்ள நிர்வாகிகள்லாம் வஃபாத்தாக ஆகும் பொழுது மதரசா சார்பாக குர்ஆன் ஷரீஃப் ஓதப்படும். ஜும்மாவுக்கு பிறகு அது இழப்பிக்கப்படும். ஆனால் இந்த வருஷம் அல்லாஹ்வுடைய கிருபையினால ஜமாத்தார்கள் முன்னிலையே ஓதப்பட்டுச்சு. அல்லாஹ்வுடைய கிருபையினால ஃபஜ்ருக்கு பிறகு நம்ம பள்ளியில் மதரசா மாணவர்கள் ஜமாத்தார்கள் உட்பட எல்லோரும் ஒரு குர்ஆன் ஷரீஃபை இன்று ஃபஜ்ருக்கு பிறகு ஓதப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் ஜும்மா தொழுகை முடிந்தவுடன், ஜும்மா தொழுகை சுன்னத் தொழுகைக்கு முன்னாடி ஜும்மா தொழுகை முடிந்தவுடன் யாசீனை ஓதி ஒரு துவா ஒன்று இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு நாம் செய்யப்படும். அதற்கு பிறகு சுன்னத் தொழுகை நடைபெறும். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மர்ஹூம் அவருடைய பிழைகளை அல்லாஹ் பொறுத்து அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த சுவனபதியை நசீபாக்கி தருவானாக. அதுபோன்று ரஜப மாதத்தில் எல்லா நல்ல அமல்கள் செய்து அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் பெறக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்ற துவாவோடு என் உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.